அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி புரட்டாசி 13 இந்த திங்கட்கிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் 29, 2025 இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:24 வரை கேட்டை, பின்பு மூலம். திதி இன்று பிற்பகல் 1:41 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் ரோகிணி. ராசி பார்த்திங்கன்னா ரிஷபம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாங்க செலவு கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். இந்த சந்திராசனை பொறுத்த மட்டும் அலைச்சல், மன உளைச்சல், உடல்வாதிகள், விபத்து, கூட்டு மரணம், கணவன் மனைவியுடைய பிரிவினை, சண்டை சச்சரவு, அலுவலகத்தில் மோதல் போக்கு அனைத்தையும் ஏற்படுத்தும். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். அதே போல் தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்க, தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பினீங்கன்னா பாதுகாப்பாக அலைச்சல் இல்லாமல் நீங்கள் போய் சேரலாம். மன உளைச்சல் இல்லாமல் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. நல்ல நேரம் காலை 6:15 7:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் 100% ஜெயிக்க முடியும். அதே போல் நீங்கள் பிறந்த ஓரையை பயன்படுத்தினா அது அசுப ஓரையாக இருந்தாலும் சரி, சுப ஓரையாக இருந்தாலும் சரி, சிறப்பான பலன்களை உங்களால் பெற முடியும். அதுவும் அந்தந்த கிழமையில் அந்தந்த ஓரைக்கு பலம் ஜாஸ்தி. கருத்தில் கொள்ளுங்கள். இன்று திங்கட்கிழமை என்பதால் இன்று ஓரநாதன் கதாநாயகன் சந்திர பகவான் தான். சந்திர ஓரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கு அடுத்து வர சனி ஓரை வரும். இதுக்கு அடுத்து வர குரு ஓரை வரும். அதுக்கு அடுத்து 2 ஓரை அசுப ஓரை, சூரிய ஓரையும் செவ்வாய் ஓரையும் வரும். அதை செவ்வாய் ஓரையும் சூரிய ஓரையும் வரும். அதுக்கு அடுத்து 3 மணி நேரம் சுப ஓரை தான். சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை. இப்போ சந்திர ஓரை மதியம் 1 to 2 வரக்குள்ள 12 to 1 புதன் ஓரை வரும். 11 to 12 சுக்கிர ஓரை வரும். இந்த 3 மணி நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தலாம். அதே போல் இரவு பார்த்தீங்கன்னா 8 to 9 வரக்குள்ள 7 to 8 புதன் ஓரை வரும். அதே போல் 6 to 7 சுக்கிர ஓரை வரும். இந்த 3 மணி நேரத்தை அற்புதமாக நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். உங்களுடைய பிறந்த ஓரை எதுன்னு பார்த்து கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறது யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தேடி வரும். அந்தந்த நாளுக்கு அந்தந்த கிழமைக்கு ஒரு ஓரைகள். இன்று திங்கட்கிழமைன்னா சந்திர ஓரை, செவ்வாய்க்கிழமைன்னா செவ்வாய் ஓரை, புதன்கிழமைன்னா புதன் ஓரை, வியாழக்கிழமைன்னா குரு ஓரை, வெள்ளிக்கிழமைன்னா சுக்கிர ஓரை, சனிக்கிழமைன்னா சனி ஓரை. இது ஒரு கிழமைக்கும் வர ஓரைகள். நீங்கள் ஒரு டைம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போயே சந்திர ஓரை என்பதால் முதல் ஓரை 6 to 7 சந்திர ஓரை, 7 to 8 சனி ஓரை, 8 to 9 குரு ஓரை, 9 to 10 செவ்வாய் ஓரை, 10 to 11 சூரிய ஓரை, 11 to 12 சுக்கிர ஓரை, 12 to 1 புதன் ஓரை, 1 to 2 திருப்பி சந்திர ஓரை வந்துடும். இதே அடிப்படையில் நீங்கள் கணக்கு பண்ணக்குள்ள நீங்கள் பிறந்த டைம் இந்த திங்கட்கிழமையில் எந்த ஓரையில் வருகிறதோ அதுதான் நீங்கள் பிறந்த ஓரை. அந்த ஓரையை இயக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நான் ஒரு பதிவு சொல்லியிருந்தான் இருக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நீங்கள் எளிதில் உங்கள் பிறந்த ஓரையை அறிந்து கொள்ளவே நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பிறந்த ஓரையை அறிஞ்சிக்கினீங்கன்னா, இல்லை உங்கள் பிள்ளைகள் எந்த டைமில் பிறந்தாங்களோ அவங்க ஓரையை அறிஞ்சிக்கினீங்கன்னா, அந்த டைமில் பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை என்றாலும் அந்த ஓரை 1 மணி நேர டைமில் அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மனதில் சிறப்பாக நிற்கும். மதிப்பெண்களும் சிறப்பாக அவங்களால் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள்.
இப்போ ராகு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3, சூலம் வந்து கிழக்கு. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, தீவினையே ஏற்படுத்தும். சூலம் வந்து கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமாக விளக்கு ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். இன்றைய ராசி பலன் முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் அனுகூலமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள், பண வரையும் பொருள் வரையும் எதுவும் இல்லை. ஆனால் அலைச்சல்களும் உடல்வாதிகளும் மறதியும் அதிகமாக இருக்கும். விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று மனம் அலைப்பாயும், ஆசை அதிகமாக இருக்கும். அது எது மேலே வேணால் ஆசை இருக்கலாம். பெண்கள் மேலே ஆண்களாக இருந்தால் ஆசை வரலாம், இல்லை பெண்களாக இருந்தால் ஆண்கள் மீது ஆசை வரலாம், இல்லை பொருள் மீது ஆசை வரலாம், பணம் மீது ஆசை வரலாம். எது மீது வேணாலும் இன்று ஆசை வரும். அளவோடு ஆசையை பயன்படுத்தி இந்த நாளை செலவு செய்யுங்க. சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். கடக ராசியை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிகரமான நாள், சிறப்பான நாள், நிம்மதியான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படுத்தி தரும். சிறப்பான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். அற்புதமான நாள். இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. அது உங்கள் பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் அந்த வெற்றி நிறைவேற்றப்படும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் பண வரையும் பொருள் வரையும் எதுவும் இல்லைனாலும் இந்த வேதனைகளும் சோதனைகளும் தோல்விகளும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாளை செலவு செய்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி இன்று அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யணும். இல்லை இல்லத்திலும் சரி அலுவலத்திலும் சரி உங்களுக்கு பிரச்சனை காத்து கொண்டு இருக்கிறது, கவனமாக இருங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் அன்பு அதிகமாக கிடைக்கும். சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் பணவரையோ பொருளையோ எதுவும் இல்லை. ஆனால் அலைச்சல்களும் உடல் சோர்வுகளும் அதிகமாக இருக்கும். அதனால் அலைச்சலை நியாயமான அலைச்சலாக செலவு செய்யுங்க. அப்போது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். மகர ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், சிறப்பான நாள், நிம்மதியான நாள்னே சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். கும்பராசியை பொறுத்த மட்டும் பணவரையோ பொருளையோ எதுவும் இல்லை. ஆனால் எந்த செயல் செய்தாலும் சிறு முயற்சி தேவை. விழிப்புணர்வோடு இருந்து முயற்சி எடுத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். மீன ராசியை பொறுத்த மட்டும் இந்த இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்க, அதே போல் அசைவு வைக்கிறவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள் மீனராசிக்காரர்களுக்கு. இப்போ இந்த ரிஷபராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ள கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பண்ண பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.